வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்று இந்த பிரம்மஞான பயிற்சியில் முதல் நாள் முதல் அமர்வு இறைநிலை விளக்கம் இயற்கை தத்துவம் என்னும் தலைப்பில் நான் வகுப்பு நடத்த இருக்கிறேன். முதல்ல பிரம்மஞான பயிற்சின்னா என்ன? பிரம்மம்னா கடவுள், இறைவன், தெய்வம் என்று ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் அணு முதல் அண்டம் வரை, தாவரம் முதல் மனிதன் வரை அனைத்தும் தோன்றுகிறது, இயங்குகிறது, தன் நிலையிலிருந்து மாறுகிறது, ஒரு நாள் மறைந்து போகிறது. இதை செய்கிறது யார்? இதுதான் கடவுள்னு சொன்ன. கடவுள்னு சொல்றத காட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இதில் முதல் எழுத்து என்ன இருக்குங்க? ஜி. ஜி ஃபார் ஜெனரேட்டர், O for operator, D for deleter. ஆக்கல், காத்தல், நீக்கல். கம்பர் சொல்வார், உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணம் எழுதுகிற போது கடவுளை வணங்குகிறார். காப்பு செய்யும். அவருக்கு தெரியும் ராமர் கடவுள் இல்லை, அது ஒரு கதாபாத்திரம். இட்ஸ் எ ஸ்டோரி, புனையப்பட்ட புராணம். ராமர் என்று யாரும் பிறக்கவே இல்லை. அந்த கதாபாத்திரத்தில் வர்ற ராமன் பிறக்கவே இல்லை. ராமன் வேற ஏதாவது பிறந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். ராமாயணத்தில் வர்ற கதாபாத்திரம் பிறக்கவே இல்லை என்பது யாருக்கு தெரியும்? கம்பருக்கு தெரியும். அதனால தான் கடவுள் இப்படி வாழ்த்துறாரு. இப்போ சரியா போச்சு அவங்களுக்கு? அப்போ இப்படி ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்கு. இதைத்தான் தெய்வம், இறைவன், ஆண்டவர் இப்படி எல்லாமோ சொல்றாங்க. இப்போ இது பற்றிய அறிவு மனிதனுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் பொதுவாக தேடுறோமா இல்லையா? சிந்திக்கிற வயதை அடைந்தவங்க எல்லாருமே கேட்பாங்க, இந்த இயற்கை நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது? ஒரு குழந்தை கேட்கும், சின்ன குழந்தை. நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, சூரியனை பார்க்குற போது, அம்மா அது என்ன? சூரியன். ஆதவன் சன். அது என்னது? இட்ஸ் எ பிளானட். புரியுது? அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, எங்க போகுது, மறுநாள் எப்படி வருது? புரியுதா? நீங்க கூட யூகேஜியில் ஒரு பாடம் இருந்தது முன்னாடி, இப்போ இருக்கான்னு தெரியல. சன் இஸ் அ பிளானட், இட் இஸ் நாட் காட் ஆஸ் சம் பீப்புள் திங்க் அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில். நீங்க படிச்சீங்களா என்னன்னு தெரியல. புரியுதா? சூரிய பகவான் இப்படிதானே சொல்றாங்க. அதான பொங்கல் அப்போ படையல் வைக்கிறாங்க. அப்போ அது காடு தானே. நாங்கள் காடு இல்லைங்கிறாங்க. புரியுதா? இட்ஸ் நாட் காட் அப்படின்னா என்ன? அப்போ காடு தான் இதுவாக இருக்கிறது. இட்ஸ் எ டிரான்ஸ்ஃபார்ம்டு ஸ்டேட். புரியுதா?
கடவுளே தான் ஆதவனாக இருக்கிறது. அதனால இது கடவுளின் அவதாரம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அன் எவல்யூஷன். புரியுதா? நீங்கெல்லாம் விஞ்ஞானம் படித்தவங்க, அதனால உங்களுக்கு தகுந்தாப்புல நான் சொல்கிறேன். அப்போ அப்படியானால் இந்த சூரியனை படைத்தது யார்? சூரியன் எப்படி வந்தது? புரியுது இல்லையா? எல்லாருக்கும் தெரியும், சூரியன்கிறது சாலிட் இல்லையா? சாலிடுன்னா எதால் ஆனது? எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ், எலக்ட்ரான், புரோட்டான், மாலிகூல்ஸ், எலிமெண்ட்ஸ். Am I right? It contains elements. எது எலிமெண்ட்ஸா இருக்குது? எலக்ட்ரான். ஓகே. அப்படியானால் அந்த எலக்ட்ரான் எப்படி வந்தது? விஞ்ஞானம் சொல்லிடுச்சு. நீங்க கூட படிச்சிருப்பீங்க, ஆர்டிகிள்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங், கடைசியில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவரை பற்றி தெரியுமா? படிச்சிருக்கீங்களா யாராவது? அவர் சொல்றார், ஸ்பேஸ்ல இருந்து டார்க்னஸ் இருக்கு இல்லையா, டார்க்னஸ், கிராவிட்டி, பிளாக் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல இருந்து பார்ட்டிகிள்ஸ் வருது, நானோ பார்ட்டிகிள்ஸ். அது அசோசியேட் ஆகி எலக்ட்ரான் ஆகுது, ஸ்பின் ஆகுது. அப்படி தோன்றிக்கிட்டே இருக்கும் அல்லவா? அப்போ முதல்ல தோன்றின ஒரு விண் எலக்ட்ரான் ஸ்பின் ஆகி ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பின்னாடி தோன்ற எலக்ட்ரான் அதை சுத்துது. முதல்ல தோன்றிய ஏதாவது எலக்ட்ரான் கிளாசிஃபை பண்றோம், அதை சுத்துற எலக்ட்ரானை புரோட்டான்னு சொல்லிட்டோம். am I right? ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், அதோடைய ஸ்டேட் என்ன? கேஸ். அதுக்கு என்ன பேரு? ஹைட்ரஜன். சரியா போச்சு. அப்புறம் ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ஆக்சிஜன்ல 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான். ஹைட்ரஜன்ல 1 எலக்ட்ரான் 1 புரோட்டான். ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு. H2O என்ன ஆயிடும்? வாட்டர். வாட்டர் திணிப்பட்டா என்ன ஆகும்? சாலிட், மண். புரியுதா? இப்போ எலிமெண்ட்ஸ் வந்துருச்சு, 5 எலிமெண்ட்ஸ். சாலிட், வாட்டர், அதில் ஹெவி ஏர், அதான் ஆக்சிஜன். ஹீட், சாலிட், வாட்டர், ஹீட், ஏர். ஹைட்ரஜன்ல இருந்து ஏர். அப்போ அதுக்கு முன்னாடி எனர்ஜி பார்ட்டிகிள். am I right? அப்படியானால் அது எங்க இருந்து வந்தது? அது ஜெனீவாவில் சம் இயர்ஸ் பேக், எனக்கு நினைவு இல்லை அந்த ஆண்டு, ஜெனீவாவில் அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய லேபு வச்சு பீட்டர் ஹிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தலைமையில் 2 புரோட்டானை மோத விட்டாங்க. உன்னோட ஒன்று மோதி உடைஞ்சி நொறுங்கி தூள் தூளா போச்சு. எப்படி லட்டை ரெண்டு லட்டை மோத விட்டா அது பூந்தியா செதறி போகுதோ, ஏன் எதனால? அது பூந்தியால் ஆனது. அதே போல அவங்க சொல்றாங்க, இந்த எலக்ட்ரான் புரோட்டான் என்பது இட் கண்டைன்ஸ் எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ். அந்த எனர்ஜி பார்ட்டிகிள்ஸ் எங்கிருந்து வருதுங்கிறத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங், அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. அவருக்கு பேசலாம் முடியாது, கம்ப்யூட்டரில் தான் பேசுவார் ஸ்டீஃபன் ஹாக்கிங். சொல்றாரு டார்க்னஸ்ல இருந்து வருது. டார்க்னஸ் எங்க இருக்குன்னா இட் இஸ் எவ்ரிவேர்.
எங்கும் இருக்கிறது டார்க்னஸ். அதனால அவரே சொன்னாரு, டார்க்னஸ் இஸ் காட் சொல்லிட்டார். கிராவிட்டி இஸ் காட், பிளாக் ஹோல் இஸ் காட். அதான் கருப்பு. காடுக்கு தமிழ்ல சாமின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சாமியை கருப்பு சாமின்னு சொல்றோம். புரியுதா? இப்போ ஐயப்ப சீசன். கருப்பு ஆடை போட்டால் என்னன்னு சொல்லுவீங்க? சாமின்னு தான் கூப்பிடுவீங்க, பேர் சொல்லி கூப்பிட மாட்டீங்க. அதான் கருப்பு சாமி, கருப்பராயன், கருப்பாண்டி. கருப்பசாமி ஒரு சினிமா, ஒரு பாட்டுலாம் இருக்கு, வராரையா கருப்பசாமி அப்படின்னு. வடமொழியில் கருப்பு என்பதற்கு கிருஷ்ணம். அதான் கிருஷ்ணசாமி. புரியுதா? கருப்பன், அதான் கண்ணன் கருப்பு. புரியுதுல்ல? அதனால தான் நம்முடைய தமிழர் சமயம், அது இந்திய சமயம், சைவம் வைணவம், இந்த ரெண்டுலையுமே கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏன் எல்லா மதமும் அதான் சொல்லியிருக்கு. கிறிஸ்டியன்ஸ் பைபிள் அதான் சொல்லுது, பிதாவுக்கு உருவம் இல்லை. ஆதியிலே இது பிதா இருந்தார், பிதாதான் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். அப்ப அவர் எப்படி இருந்தார்னா, ஆதியிலே எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. பைபிள்ல இருக்கு. வாட் இஸ் பிதா? டார்க்னஸ் இஸ் பிதா. சொல்லியிருக்கு. அதுக்கு உருவம் இல்லாதது, அது உவமையற்றது. யார் சொல்றா? தனக்கு உவமை இல்லாதான் திருவள்ளுவர். முகமது நபியா தான் சொல்றார், இறைவனுக்கு உருவம் இல்லை, அவன் மகா பெரியவன், கிரேட் பகவான். அதனாலதான் பெரிது. இருள் எதுவரையில் இருக்குது? எல்லை காண முடியுமா? அடியும் இல்லை, முடியும் இல்லை, எல்லையற்றது. புரியுது இல்லை? அதான் வள்ளுவர் சொல்வார், ஆதி பகவன். பகவன்கிறது தமிழ், பகவான்கிறது வடமொழி, வேற ஒண்ணு. புரியுதா? இப்போ எல்லாரும் புரிஞ்சு போச்சா? மதங்கள் கடவுளை பற்றி தானே பேசுது. ஆன்மா, அதுக்கு பேரு ஆன்மான்னு ஏன் பேருன்னா, அது அழியாதது, இம்மார்டல், பெர்மனன்ட், நிலை பொருள். அதற்கு சாவு இல்லை, அழியாதது, மெய்ப்பொருள். அதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ இந்த பார்ட்டிகிள்ஸ் எப்படி வந்தது? அங்கிருந்து தோன்றிச்சா? இல்லை, அந்த டார்க்னஸே தான் நொறுங்கி துகள்களாகி வருகிறது. அப்போ மெய்ப்பொருள் தான் என்னவா இருக்குது? விண்ணா இருக்கு, எலக்ட்ரான். சரியா போச்சா? அப்போ பகவான் தான் வானாகி மண்ணாகி, மாணிக்க வாசகர் சொல்றார். புரியுதுல்ல? இப்போ அப்படி தோன்றுனதுதான், முதல்ல தோன்றுனது என்னது? ஒரு நெபுலான்னு சொல்லுவாங்க, ஒரு சூரியன். ஒரு முதல்ல ஒரு சூரியன் தோன்றுது. விஞ்ஞானிகள் இப்பவும் சொல்றான், இப்பவும் தோண்டிக்கிட்டே இருக்கு. ஸ்பேஸ் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அது ஒரு தரம் உடையுது. அப்படி உடையும் போது செதறி நிறைய கோள்களா மாறிடுது. அதுதான் என்னது? ஒரு கேலக்சி. விஞ்ஞானம் சொல்லுது. அந்த கேலக்சியில பல சூரிய குடும்பங்கள் இருக்கு. புரியுதா? இப்ப நாம இது ஒரு சூரிய குடும்பம். இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் இந்த சூரியன் மற்ற கோள்கள்லாம் எப்படி வந்தது? சூரியன் தான் என்னவா இருக்குது? வெடித்து சிதறி கோள்கள் ஆயிருக்குது. அப்படி தானே சின்ன சொல்லியிருக்காங்க.
அப்போ சூரியன் எப்படி ஆச்சு? அந்த ஸ்பேஸ் டார்க்னஸ் தான் என்ன ஆயிருக்குது? விஞ்ஞான ரீதியா நல்லா தெரியும். உங்களுக்கு எல்லாரும் புரியுதா புரியலையா? இப்போ அதுதான் சூரியன் ஆகி, அப்போ சூரியனிலிருந்து வந்தது தான் என்னது? இந்த நில உலகம், எர்த். எர்த்தில் இங்கே என்ன இருக்குது? இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி இருக்குல்ல? அது அசோசியேட் ஆகுது. அசோசியேட்டிவ் கூடி இயங்கும் போது அது நுண்ணுயிராக மாறுகிறது. நுண்ணுயிர், புரியுதா? நுண்ணுயிர், ஒரு செல் ஜீவன். அதாவது ஏதோ முன்னால் அமீபான்னு இதை சொன்னாங்க, பாக்டீரியா, நுண்ணுயிர். சரியா? அந்த நுண்ணுயிரில் தான் செல் டிவிஷன் ஏற்பட்டு பிளான்ஸ் வருது, புல்லு, தாவரம். புரியுதா? தாவரத்திலிருந்து என்ன வருது? புழு. பார்க்குறீங்கல்ல? புழுவிலிருந்து என்ன வரும்? பூச்சி. பூச்சியிலிருந்து என்ன வரும்? ஊர்வனை. ஊர்வனிலிருந்து என்ன வரும்? கால்நடைகள். அதிலிருந்து என்ன வரும்? மனிதன். இப்படித்தான் வந்தான் மனிதன். குரங்கினம். இந்த குரங்கு அல்ல, ஆதியில ஒரு குரங்கு இருந்தது, மேன் லைக் கேப். இப்போ இருக்கிற கூட இல்லை. அது மாமிசம் சாப்பிடும், தாவரமும் சாப்பிடும். டிஸ்கவரி டிவியில் பார்த்துருக்கலாம் நீங்கள். அப்படி இருக்கு. அது கூட இப்போ இல்லை. அது இப்போ இல்லை. அது மாதிரி விலங்கு, ஒரு ஆணும் பெண்ணும் கூடிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு குட்டி வந்தது பாருங்க. அதான் முதல் மனித குட்டி. இதான் டார்வின் சொல்றார். மனித இனம் எப்படி தோன்றியது? எவல்யூஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தி லிவிங் பீயிங். இதை உங்களுக்கு ஏற்கனவே பாடத்தில் சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இங்கே இந்த வகுப்பிலேயும் 2வது 3வது வகுப்பிலையும் சொல்ல போகிறோம். இதுதான் பிரம்ம ஞானம். ரொம்ப சிம்பிள். ஞானம்னா தெளிந்த அறிவு. அப்ப ஞானிக்கு கேள்வி இருக்காது. புரியுதுங்களா? இப்ப என்ன யாராவது ஒருத்தர் கேட்ட, நீங்கள் யார், எப்படி வந்தீங்க, ஏன் உங்களுக்கு கைரேகை ஒரே மாதிரி இல்லை, ஏன் தோட்டத்தில் மாற்றமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு மூக்கு எதுக்கு வந்தது, ஏன் 2 மூக்கு 2 கண்ணு, வாயு மட்டும் ஏன் 1 வந்தது? புரியுதுல்ல? தலையில முடி நீளமா வளருது, புருவத்திலையும் கண்ணு எமையிலையும் நீளமா வளரலையே. யாராவது கவலைப்படுறீங்களா? அத்தனை கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. மனிதன் ஏன் பிறந்தான், ஏன் வாழுகிறான், ஏன் இடையில செத்து போறான், சிலர் ஏன் கடைசியில சாகுறான், அயோத்தி எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்றோம், ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும். எப்பாவது உங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டை வரும்போது சில சமயத்தில் கேட்பீங்க, என்னையாம் பெத்தீங்கன்னுட்டு. புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா? இப்போ நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சா? நான் யார்? இறைவன். இறைவனே மனிதனாக வந்திருக்கிறான். சரிதானா இல்லையா? வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி மனமாகி, அதான் உடலாக உயிராக மனமாக. இந்த 3 சேர்ந்தா மனம் அல்லது உடல், என்ன வேணாலும் சொல்லலாம், உயிரினம். இப்போ மனிதனுங்கிற யாரு? மனம் என்பதும் மனிதன்தான், உயிர் என்பதும் மனிதன்தான், உடல் என்பதும் மனிதன்தான். இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க பேர் சொல்லுவீங்க, அது அடையாளம். எல்லாரும் நான் கடவுள்னு சொன்னா ஆதார் கார்டில் எப்படி போடுறது பேர்? கல்யாண பத்திரிகையில் எப்படி பேர் போட முடியும்?
கடவுளுக்கும் கடவுளுக்கும் கல்யாணம், ஆம்பளை கடவுளுக்கும் பொம்பளை கடவுளுக்கும். ஒரு அடையாளத்தான் பேர் வச்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள்? இறைவன். இப்ப சொல்லுங்க, நான் யார்? நான் கடவுள். 20 நிமிடத்தில் நீங்கள் கடவுள்னு சொல்லிட்டேன். நேற்று ஒரு ஊரில் ஒரு உரை 54 நிமிடம் இதை பேசுறதுக்கு, 54 மினிட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த நம்பருக்கு ஒரு உங்கள் நம்பர் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவேன் அந்த ஸ்பீச்சை. நான் கடவுள். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் யார்? கடவுள். இதாங்க பிரம்ம ஞானம். அப்போ சரி, நீங்கள் கடவுள். இந்த இயற்கையில் மனிதன் இருக்கிறான். அப்போ 5 அறிவு ஜீவன்லாம் யாரு? கடவுள். 4 அறிவு ஜீவன் கடவுள். 3 அறிவு ஜீவன் கடவுள். 2 அறிவு புழு கடவுள். 1 அறிவு தாவரம் கடவுள். மண்ணு கடவுள் இல்லையா? நீர் கடவுள். அதான் வருண பகவான், வாயு பகவான், அக்னி எல்லாம் கடவுள். புரியுதில்ல? நெருப்பு கடவுள், காற்று கடவுள், விண்ணு கடவுள். அப்போ இயற்கையே கடவுள். அப்போ இயற்கை தானே கடவுள். இப்போ புரியுதா? இங்கே பாடம் படிச்சிருப்பீங்க முற்காலத்தில். நம்முடைய தமிழர்கள் யாருங்க? தமிழர்கள் தான் இந்த பூமியில் முதல்ல தோன்றிய இனம். ஆதி தமிழர்கள் இயற்கையை கடவுளாக வணங்கினார்கள். புரியுதா? இப்பவும் அப்படித்தான் வணங்குறாங்க. சைவ சமயம் அதுதான் சொல்லுது. அந்த டார்க்னஸ், சுத்தவெளி, அதான் லிங்கம் கருப்பாக வச்சிருக்கிறாங்க, உருவம் இல்லாதது. நம சிவாய. விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அதான் 5 தலை நாகத்தை வச்சாங்க. எதை குறிக்கிறது? விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், மண். சரியா போச்சா? இப்போ சைவ சமயம்ங்கிறது எதை வணங்குறது? இயற்கையை கடவுளாக வணங்குவதே சைவ சமயம். வைணவம் அங்கேயும் தான் சொல்லுது. புரியுதா? அந்த பகவான் சொல்றார் கீதையில், அர்ஜுனனுக்கு சொல்றார், அர்ஜுனா, நான் எங்கும் வியாபித்திருக்கேன், எனக்கு உருவம் இல்லை, நான் விஸ்வரூபம், மகா பெரியவன். விஸ்வம்னா பெரிய. விஸ்வநாதன். சிவனுக்கு என்ன பேரு? விஸ்வநாதன். இவருக்கு மகா விஷ்ணு, பெருமாள், பெரிய ஆளு, பெரிய ஆளு, பெருமாள். புரியுதா? அவர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் அனைத்து ஜீவராசிகளும் நானே, நீயும் நானே, என்னை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்ப புரியுதா? இந்த 2 சமயம்தான் தமிழர் சமயம். அது இந்த இந்தியாங்கிற நிலப்பரப்பு வரையில பரவி இருந்தது. அது மட்டும் இல்லை, அயல் நாட்டிலையும் பரவி இருந்தது. புரியுதுங்களா? அதனாலதான் குமரி முதல் இமயம் வரை இது தமிழர்களுடைய நாடுன்னு அம்பேத்கர் சொல்றார். இது தமிழருடைய நாடு. புரியுதா? இதை இந்தியான்னு சொன்னதுனால தமிழர் சமயம் என்ன ஆயிடுச்சு? இந்திய சமயம். அது மருவி இந்து சமயம் என்று பெயர் வந்து விட்டது, ஹிந்துயிசம். புரியுதா? நான் தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறையில் தணிக்கை அதிகாரியாக பணியாற்றி நிறைவு பெற்றவன். திருப்பூருக்கெல்லாம் வந்திருக்கிறேன். விஸ்வேஸ்வர சாமி கோயில், சிவன்மலை, எல்லாம் பெரிய, பழனி, எல்லா கோயிலும், பெரிய பெரிய கோயிலுக்கு எல்லாம் கணக்கு பார்க்க வந்திருக்கிறேன். ரிட்டையர் ஆகி 22 வருஷம் ஆச்சு. புரியுதா? இதே கருத்தை தான் எல்லா மதமும் சொல்லுது. இப்போ மதங்கள் எல்லாம் எதை கடவுள் என்று சொல்லுகிறது? இயற்கையே கடவுள். அப்போ நீங்களும் கடவுள் தானே. ஆனா இந்த உண்மை தெரியாம இந்த மக்கள்
இந்த புராணங்களில் சொல்லப்பட்ட கதைகளில் சொல்லப்பட்ட அதை கடவுள் என்று. இஸ்லாத்தில் அவங்க புராணமே கிடையாது, உருவமற்றது தான் சொல்லிட்டாங்க. அதுலேயும் ஒரு சிலர் தர்காவில் போய் இந்த இஸ்லாமிய பெரியவர்களை வணங்கினால் அவங்கள ஷியான்னு பிரிச்சுட்டாங்க. சன்னி ஷியான்னு பிரித்து ரெண்டுக்கும் சண்டை. இப்பவும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க உருவமாக வணங்குகிறார்கள். உருவமாக வணங்குவது அவர்களை கொலை செய்யலாம் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதனால தான் இன்னைக்கும் வெட்டிக்கிட்டு இருக்கிறான். நான் இந்த ரெண்டு பிரிவினரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத ஒரு முறை பஹ்ரைனில் பார்த்தேன். அதில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். பஹ்ரைனில் அங்கே ஆட்சி நடக்கிறது. சன்னி ஷியா ரெண்டு குரூப் இருக்கு. அடிக்கடி சண்டை வந்துடும். என்ன சண்டைன்னா, நாங்கள் கடவுளுக்கு உருவம் இல்லைங்கிறோம், இவன் கடவுளுக்கு ஓமை வச்சு, குரானில் இருக்கு, கடவுளுக்கு ஓமை வைத்து வணங்குவது பாவம்னு சொல்லியிருக்கு. புரியுதா? இது மாதிரி எல்லா மதமும். இப்போ உலகத்திலே பெரிய மதம் எதுங்க? எது? கிறிஸ்தவம். அடுத்தது இஸ்லாம். புரியுதா? நம்ம நாட்டில் தான் இந்து மதம் அதிகமாக இருக்கு. உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி எல்லாம் உருவத்தை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, பல கடவுள்களை வச்சு வணங்கினாங்க. அதனால தானே ஜீசஸ் அது இல்லைன்னு சொன்னார். அப்போதான் அங்கே பிரச்சனை வந்தது. கடைசியில் அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. அவருக்கு பின்னால நபிகள் வந்தார், அதிலிருந்து பிரிஞ்சது தான். அவரும் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னாரு, அவரையும் போட்டு தள்ளிட்டாங்க. புரியுதா? இங்கேயும் இங்கே நடந்தது தெரியுமா? வள்ளலாரை போட்டு தள்ளிட்டாங்க. அவரும் உருவம் இல்லைன்னாரு, அறிவு தான் கடவுள்னார். இந்த மத கடவுள்களை வணங்குவது குற்றம், அது 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 முட்டாள்தனம்னார். மதங்களே வேண்டான்னார். மதம் கடந்த ஆன்மீகம். அவர் சொன்னார், அந்த கடவுள் என்பது அறிவு, ஜோதி. ஏன்னா அறிவுக்கும் உருவம் இல்லை. புரியுதா? கடவுளுக்கும் உருவம் இல்லை. அப்போ எது கடவுள்? அறிவே தெய்வம். புரியுதா? அதனால தான் அவர் மதம் கடந்த ஒரு கோயில் கட்டினார். அங்கே என்ன வச்சாரு? விளக்கு, ஜோதி. ஜோதி அருள் பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. அது அன்புமயமானது. தெய்வம் அறிவுமயமானது, அன்புமயமானது. அன்பே சிவம், அன்பே கடவுள், அறிவே தெய்வம். சரியா போச்சா? நான் கூட என்னுடைய காரில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கேன் முன்னாடி, அன்பே கடவுள், அறிவே தெய்வம். என்னுடைய காரில் அப்படித்தான் எழுதி. இதுதான் அவர் சொன்னார். அவருடைய வழி வந்தவர் தான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி. அவர் சத்திய ஞான சபை கட்டினாரு. இவர் அறிவு திருக்கோயில்னே வச்சுட்டார். இங்கேயும் விளக்கு வச்சிருக்கிறோம், மின்சார விளக்கு. பார்த்துருக்கீங்களா? உள்ள அறிவு திருக்கோயிலில் உள்ள போன உடனே மத்தியில் ஒரு தாமரை, மேலே ஒரு விளக்கேறி. அப்போ எது அறிவு? வெளிச்சம், ஒளி. அறிவு ஒளி. புரியுதா? அதான் ஜோதி. அதனால தான் அந்த ஜோதியை காமிச்சாங்க. எங்க? ஐயப்பன். ஐயப்பன் யாரு? ஐம்பூதங்களுக்கும் மூலமானவன். அவன் தான் தெய்வம், அறிவு. அப்போ ஐயப்பன்னா அறிவு தானே. அப்போ அந்த அறிவை எப்படி காமிக்கிறது? சபரிமலையில் என்ன காமிக்கிறாங்க? ஜோதி தரிசனம். தை மாதம் 1ஆம் தேதி பாருங்க டிவியில், அது காமிக்கிறாங்க. ஒன்றும் தானாலாம் வராது. எல்லாரும் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அங்கே ஏதோ காமிக்கிறாங்கன்னு. கடைசியில் ஒருத்தர் யாரோ கேஸ் போட்டு அங்கே சொல்லிட்டாங்க, அவங்க நாம் காமிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க நிர்வாகத்தில் இருந்து. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? உங்களுக்கு புரியலைன்னா யாருக்கும் புரியாது. எல்லாம் லேட்டஸ்ட் பிரெயின். இது 80 years old பிரெயின். புரியுதா? பிரெயின் டெவலப்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். எவல்யூஷன்.
பாடி செல், உங்கள் பாடி என்னுடைய பாடி செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் நாட் தி பிரெயின் செல். பிரெயின் செல் எவல்யூஷன் இஸ் கோயிங் ஆன். இப்போ அதனால தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சிட்டிங்களா? புரியலையா? ரைட். இதாங்க பிரம்ம ஞானம், இறைநிலை விளக்கம். புரிஞ்சு போச்சா? அப்போ இயற்கையே கடவுள், இயற்கையே தெய்வம். அப்போ நான் இயற்கையில் ஒரு பகுதி, இறுதியாக பூத்த மலர். இயற்கை என்னும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலரே மனிதன். அப்போ am I away from the nature? No, I am part of the nature. இப்போ ஒன்னஸ். அப்போ நீங்க வேற, நான் வேறையா? சமுதாயத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று தானே. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இப்போ யாதும் ஊரே. அப்பா கேளிர்னா உறவு, சகோதர உறவுன்னு சொல்லுவாங்க அதை. ஏன்னா நாம எல்லாம் ஒரே ஆண்டவருடைய பிள்ளைகள். அதான் விவேகானந்தர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னார். சகோதர சகோதரி. இப்போ நம்மெல்லாம் சகோதர சகோதரிகள் தானே. நமக்கெல்லாம் தாயும் தந்தையும் யாரு? இறைவன். அப்போ நமக்கு ஜாதி உண்டா? மதம் உண்டா? சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், தேசத்தின் பெயரால் மனிதன் இன்னொருவனை வேறாக கருதுகிறான். வேறாக கருதி அவனுடைய வாழும் உரிமையை பறிக்கிறான். நடந்துகிட்டு இருக்கு. பொருள் ஈட்டி. சரி, இப்ப அடுத்த கேள்வி, தெய்வம் மனிதனாக ஏன் வந்தது? சொல்லுங்க. புரியலையா? பொருள் ஈட்டி, இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக, ஏராளமான பொருட்கள், உணவு, உடை, உறவிடம், அனுபவ பொருட்கள், மோட்டார் வாகனம், மொபைல் போன், இதெல்லாம் வேணுமா வேண்டாமா? இதெல்லாம் உற்பத்தி பண்றது தான் தொழில் அறிவு வேணும். அதுதான் நீங்க படிக்கிறீங்க. விலங்கு படிக்கணுமா? விலங்கு எங்கேயா ஸ்கூலுக்கு போகுதா? மனுஷன் ஏன் ஸ்கூலுக்கு போறான்? கல்வி ஏன் கற்கிறான்? சொல்லுங்க. அறவழியில் பொருள் ஈட்ட, அறநெறிய அறிவு. ஏன் அந்த பொருள் ஈட்டணும்? எப்படி ஈட்டணும்? எல்லாரும் கூடிதானே பொருள் ஈட்ட முடியும். தனி மனிதனா உழைக்க முடியுமா? நமக்கு வேண்டிய பொருளை நீங்க ஒருத்தரே உழைக்கிறீங்களா? எல்லாரும் கூடிதானே உழைக்க. அப்போ கூடி உழைக்கிறோம். இயற்கை வளமும் கிடக்கூடாது. நிலம், நீர், நெருப்பு எல்லாத்தையும் கெடுத்துட்டோம்ல. இப்போ இயற்கை தன்மையை கெடுத்துட்டோமா இல்லையா? தொழில் செய்கிறதுல நிலத்தில் ரசாயன உரம், மருந்து, கெமிக்கல்ஸ் என்னெல்லாமோ போட்டு தண்ணியை கெடுத்து, நிலத்தை கெடுத்து, சுற்றுப்புற சூழலெல்லாம் கெடுத்து, இயற்கையை கெடுத்து நாம் நோய்வாப்பட்டோம். நம்ம உற்பத்தி பண்ணுற உணவு நஞ்சா போச்சு, குடிக்கிற தண்ணி நஞ்சா போச்சு, சுவாசிக்கிற காற்று நஞ்சா போச்சு, எல்லாரும் நோயாளி ஆயிட்டோம். புரியுதா? அப்பா புரியுது இல்ல? இப்போ வாழ்க்கைன்னா என்னங்க? பொருள் ஈட்டி அதை உயிர் வாழ்றதுக்கு உணவாக, உடையாக, அனுபவ பொருட்களாக பயன்படுத்துறீங்க. எதுக்கு? உலக இன்பங்களை அனுபவிக்க. அப்போ பிறவியின் நோக்கம் என்ன? மனிதனாக பிறந்த நோக்கம் என்ன? சொல்லுங்க. இயற்கையை முழுமையாக அறிந்து, அதான் பிரம்ம ஞானம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தன்னை அறிந்து, அல்லது கடவுளை அறிந்து, அதான் ஆறாவது அறிவு. விலங்கு இப்படி சிந்திக்குமா? நான் யாருன்னு சிந்திக்காது. அதான் ஆறாவது அறிவை கொண்டு தன்னை அறிந்து, அதாவது கடவுளை அறிந்து, அறநெறிகளையும் தொழில் அறிவையும் அறநெறிகளையும் அறிந்து. எப்படி அறநெறி வரும்? அன்பு. எல்லாரும் ஒன்றுன்னு தெரிஞ்சிட்டு இல்லை, அப்போ அன்பு வருமா வராதா? நீங்களும் ஒன்று. சகோதர அன்பு வந்துருமா இல்லையா? அப்போ அந்த அன்பு இருந்தாதான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீங்கு செய்ய மாட்டீங்க. உழைச்சி பொருள் ஈட்டுவீங்க. பொருளை பறிப்பீங்களா?
விலங்கு பறித்து தான் ஆகணும். அதுக்கு அன்பு இருந்தால் கூட அதுக்கு பொருள் உற்பத்தி பண்ண தெரியாது. இப்போ மனிதன் எப்படி வாழணும்? உழைச்சி பொருள் ஈட்டி, கூடி உழைச்சி பொருள் ஈட்டி அந்த பொருளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பான்ல. உழைக்க தெரியாதவங்க, இயலாதவங்க. இப்போ உங்கள் பெற்றோர்கள் உழைச்சி பொருள் ஈட்டுறாங்க, உங்களுக்கு உழைக்க தெரியாது, இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. நாளைக்கு அவங்களுக்கு முடியாது, வயோதிக காலம். அப்போ யார் கொடுப்பீங்க? நீங்கள் கொடுப்பீங்க. தானே வாழ்க்கை. அப்போ உழைக்க தெரியாத குழந்தைகளுக்கும் இயலாத முதியவர்களுக்கும் அது ஏதோ அறிவு குறைபாடு, உடல் குறைபாடு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் யாரும் உழைச்சி பொருள் கொடுப்பா? அப்படி கொடுத்து வாழ்ந்தால், இப்போ சொல்லுங்க, இங்கே யாருக்காவது பொருள் பிரச்சனை இருக்குமா? இப்போ என்ன இருந்துக்கிட்டு இருக்கு? பொருளுக்காக போராடி மடிகிறான். புரியுதா? ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒருவருடைய பொருளை ஒருத்தர் பறிக்கிறான். புரியுதா இல்லையா? ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா, ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறான், அந்த சொத்தை பங்கு வைக்கிறதுல கூட பிரச்சனை. பறிக்கிறானா இல்லையா? கூட்டம் கூட்டமாக சேர்ந்து ஒரு சாதியினர், ஒரு மதத்தவர்கள், மொழி பேசுகிறவங்க கூடி இன்னொரு கூட்டத்தினுடைய பொருளை பறிக்குது. சமுதாயத்தில் அமைதி இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, கிரைம்ஸ், காவல் நிலையத்தில் புகார். புரியுதா? துன்புறுத்துகிறான். கணவன் மனைவியை, மனைவி கணவனை துன்புறுத்துகிறார்கள். ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு. அன்பு இருக்குதா? நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு தெரிஞ்சிருந்தா சாணாடா விட்டாலும் சதை ஆடும் இல்லை. அன்பு. கேளுங்க, இப்போ இந்த இறை ஞானம் வந்து விட்டால், ஆறாவது அறிவை கொண்டு மனிதன் தன்னை அறிந்து கொண்டால் அவனுக்கு என்ன வந்துடும்? அன்பு மலர்ந்துடும். புரியுதா? அதான் அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. காட் இஸ் லவ். அப்ப ஏன் இந்த பிரம்ம ஞானம் இப்ப புரியுதா? இதுக்கு முன்னால படித்தவங்களுக்கு, பெற்றோர்களுக்கெல்லாம் இந்த அன்பு இருக்குதா? அவங்க கல்விக்கூடத்தில் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்லை. உங்களுக்கு அதான் கற்றுக் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் வாழ போறீங்க. வாழ்க்கை கல்வி இட்ஸ் எ ப்ரிப்பரேட்டரி பீரியட் ஃபார் ஹாப்பி லிவிங். புரியுதா? நல வாழ்வு. நல்லா வாழ்றதுக்கு தானே படிக்க வந்திருக்கிறீங்க. படித்தா ரொம்ப நல்லதுங்க, அப்போ தான் நல்லா இருக்கலாம். அப்படித்தானே உங்கள் பெற்றோர்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க. நீங்களும் எதுக்கு படிக்கிறீங்க? நான் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுன்னா என்ன? புரியுதா? இப்போ பொருள் ஈட்டி, ஒருவருக்கு ஒரு உதவி, அப்புறம் உலக இன்பங்களை அனுபவிக்கணும். எப்படி அனுபவிக்கணும்? அளவோடு அனுபவிக்கணும். இந்த உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு, பொருளுக்கு ஆசைப்பட்டு, புலன் இன்பத்துக்கு ஆசைப்பட்டு, பொருள் உறவில், பால் உறவில், மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட் அண்ட் செக்ஷுவல் என்ஜாய்மெண்ட், இதில் இந்த ரெண்டுலையுமே அளவு முறை மீறானா இல்லையா? இதில் பாலியல் பலாத்காரம் வேற. புரியுதுல்ல? இத்தனை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பிறரை துன்புறுத்தி இவன் இன்பம் காணுகிறான். புரியுதா? தனக்கும் துன்பம் கொடுத்துட்றான். உணவு அதிகமாக சாப்பிட்றான், போதை, புகை, எதோ பண்ணுறான். அது என்ஜாய்மெண்ட்னு தான் நினைக்கிறான். அளவுக்கு மேலே போனால் அமிர்தம்னு நினைச்சு நோய் வாய்ப்படுறானா இல்லையா? அப்போ நீ பிறருக்கு துன்பம் தந்தா அவங்களுடைய வேதனை உனக்கு நோயாக வரும். இதுதான் கர்மா, பாவம், பாவ செயல். அப்போ தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தோ பிற்காலத்தோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவது பாவ செயல். அந்த துன்ப பிறர்க்கு நாம் முற்பகல் செய்யின், அல்லது தமக்கும் தனக்கோ பிறருக்கோ முற்பகல் செய்யின், பிற்பகல் என்ன வரும்?
அதுதான் நோய். இப்போ புரியுதா? நோய் எதனால் வருதுன்னு புரியுதில்ல? ஒன்று அன்பு இல்லை, இன்னொன்று அறிவு இல்லை. அவன் அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். எப்போ? இறை ஞானிக்கு இறை ஞானம் பெற்றால். புரியுதில்ல? அப்போ எதுக்கு இந்த இறை ஞானம்னு புரியுதா? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்போ இறை ஞானம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம எல்லாரும் யாரு? இறைவன். எதுக்கு பிறந்து வாழ்கிறோம்? பொருள் ஈட்டி இல்லையா? உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு. பொருள் ஈட்டு பிறருக்கு உதவி இல்லையா? அதான் லிவ் ஃபார் தி சொசைட்டி. சமுதாய நலனை முன்வைத்து பொருள் ஈட்டணும். இதான் டியூ டு தி சொசைட்டிஸ் டியூட்டி. புரியுதில்ல? அப்போ இந்த பொருளை பகிர்ந்து கொடுத்து எல்லாரும் கூடி மகிழணும். அப்படி இன்புறும் போது கூட நம்ம யாருக்கும் நமக்கும் துன்பம் வரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் வரக்கூடாது. அப்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வருமா? இப்போ புரிஞ்சுதா? இப்படி வாழ்ந்தால், இப்போ அப்படி வாழ்றீங்கன்னு வச்சுக்க. இப்போ நான் அப்படி வாழ்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாராவது மனவள கலைஞராக இருக்கலாம். யாரோ இப்படி வாழ்கிறாங்களா? சொல்லுங்க. அப்படி வாழ்வதாக இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்காது? பொருள் பிரச்சனையே இருக்காது, நோயும் இருக்காது. நோய் ஏதாவது வேறு காரணத்தினால் வரும். சுற்றுப்புற சூழல், முன் செயல், பிளானட்டரி ரேடியேஷன், அதனால் வரலாம். அந்த நோயை என்ன பண்ணிடுவாங்க? எளிதாக தணித்து விடுவார்கள். அந்த நோயை போக்கியும் விடுவார்கள். அதை போகும் வரை தாங்கிக் கொள்வார்கள். இப்போ நான் அப்படித்தான் இருக்கிறேன். இது சிறு சிறு தொந்தரவுகள் வரும், நானே போக்கி விடுவேன் அல்லது போகும் வரை தாங்கிக் கொள்வேன். புரியுதா? அப்போ இந்த உடலுக்கு எப்போ மரணம் வரும்? இயற்கை மரணம். எப்போ? 80க்கு மேல் உடல் தளர்ந்து நடக்க முடியாத ஒரு நிலை வரும்போது படுக்கையில் படுத்துருவேன் பார்த்தீங்களா? அன்னைக்கு தான் எனக்கு மரணம், என் உடலுக்கு மரணம். புரியுதா? அப்போ நீங்கள் யாருக்காவது நீள ஆயுளை பற்றி கவலை இருக்கா? கடவுளே என்னை நீண்ட காலம் காப்பாற்று, காப்புலாம் போட்டு எலுமிச்சம்பழம் சுற்றி தேங்காய் உடைச்சி எல்லாம் பண்ணணுமா? கடவுளே என்ன காப்பாற்று 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 காப்பாற்று, நோய் வராமல் பார்த்துக்க, நோய் வராமல் பார்த்துக்க, எனக்கு செல்வத்தை கொடு, யோகத்தை கொடு. அதுக்கு இதெல்லாமோ பூஜை, குபேர பூஜை, லட்சுமி பூஜை. வீட்டில் குபேர சக்கரம் வச்சா செல்வம் கொட்டும், கழுதப்படம் வச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா கழுதையை பார்த்தா யோகம் வருமா? நான் கேட்டேன், டோபி டெய்லி பார்க்குறான், அவனுக்கே யோகம் வரலையப்பா. நீ படத்தை பார்த்தா வருங்கிறிய மூட நம்பிக்கை, மூடத்தனம். மூட பக்தர்கள் இன்னைக்கு கூட போட போகிறேன். மூட பக்தர்களுக்கு மோட்சம் கிட்டாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வரும், டைப் பண்ண போகிறேன். இன்னைக்கு மூட பக்தர்களுக்கு மோட்சம் கிட்டாது. யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம். மோட்சம்னா என்னன்னே தெரியாது. கேளுங்களேன் யாராவது. மோட்சம்னா என்ன தெரியுமா? பிறவாத நிலை. இறைவனடி சேர்ந்தார், இறைநிலையை இனி பிறக்க மாட்டோம், பிறவாத நிலையை அடையணுமா? அப்படி நினைச்சுக்கிட்டா ஐயப்ப பக்தர்கள் போறாங்க, பாட்டு போடுறாங்க. யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். போன வருஷம் போனேன், இதுக்கு முன்னால போனேன், சாமியை பார்க்கலையா? ஏன் திரும்ப திரும்ப போற? எவ்வளவு மூடத்தனம் பாருங்க. இது மூடத்தனம் இல்லையா? கால விரயம், 48 நாள், பொருள் எவ்வளவு செலவு, அறிவு உயர்வுக்கு தடை, எந்த வகையிலும் பயன் இல்லை. இந்த கடவுளை வேண்டுகிற ஆன்மீகம், மதங்கள். அதனாலதான் வள்ளலார் சொன்ன மதமே வேண்டான்னார்.
தான் மகரிஷியும் மதம் கடந்த ஆன்மீகம். உங்கள் மதத்துக்கு இடமே இல்லை. என் மதம் இருந்தால் என்ன சாமி, என்ன பிரயோஜனம் சொல்லு? இந்த சாமியை கும்பிடுறதுக்கு நீ எவ்வளவு நேரத்தை வீணடிக்கிற, எவ்வளவு செலவு. இந்த சாமியை கும்பிட போன இடத்துல செத்து போறிய, எத்தனை நோய்வாய்ப்படுறிய, புரியுதா? எந்த வகையிலும் பயன் இல்லை. உனக்கு கடவுளை பற்றிய அறிவு ஞானமாவது கிடைச்சிருக்குதா? இல்லையே. துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு ஞானம். நீ துன்பம் இல்லாம வாழ்றியா? இதனால இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மதம் வேணுமா? மதம் கடந்த ஆன்மீகம். இதை வள்ளலார் தொடங்கி வச்சிருக்கு. அது முன்னாடி இருக்குது, சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே. பாரதியார் சொல்றார், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடருங்கிறாரு. மூடர், புரியுதா? பாரதி அவங்களாம் மதம் கடந்தவர்கள். நீங்க லேட்டஸ்டா யார் இருக்கிறா? அவர் கிரேட் குரு வேதாத்ரி மகரிஷி. மதம் கடந்த ஆன்மீகம். இப்போ புரிஞ்சிட்டீங்களா? ஆன்ம நேயம், உயிர்ம நேயம். ஆன்மா என்றால் தெய்வத்துக்கும் பேர் ஆன்மா தான், உயிருக்கும் பேரு மனதான், மனசுக்கும் பேரு ஆன்மா தான். புரியுதா? இதான் ஆன்மீக கல்வி, ஆன்மீக அறிவு. இதான் மனவளக்கலை. இப்போ நல்லா புரிஞ்சிட்டீங்களா? ரைட்ஸ். இப்போ உங்களுக்கு இறைநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சிட்டில்ல? சுத்தவெளி, டார்க்னஸ். நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். அது இருட்டுன்னா அது என்ன, வாட் இட் இஸ், இது வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ். அந்த இருட்டில் என்ன இருக்குது, அது எப்படி கடவுள்னு சொல்கிறோம், அது தெரியணும்ல. தெய்வம்னு சொல்கிறோம், எப்படி? புரியுதா? அதான் இயற்கை தத்துவம் சொல்லிட்டோம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்போது பிரம்ம ஞானம், இறை ஞானம், ஆன்மீக அறிவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டிங்களா? மெய்ப்பொருள் சுத்தவெளி, டார்க்னஸ் ஒன்றுதான் அனைத்துமாக இருக்கிறது. ஏகன் அநேகன் ஆனான். புரியுதா? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்போ சண்டை வருமா? இதான் ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி வச்சிருக்கிறான். நாங்கள் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. ஏன்? சண்டை போடாமல் சண்டையை நிறுத்துறதுக்கு, சண்டை வராமல் தடுக்கிறதுக்கும், வந்த சண்டையை நிறுத்துறதுக்கும் ஒரு அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபை. முடியலையே. 2 நாடு சண்டை போடுது, இவங்களால சண்டையை நிறுத்த முடிஞ்சிருக்குதா? அதான் பல்லு இல்லாத நாய் ஐக்கிய நாடுகள் சபை, யூஸ்லெஸ். அதான் மகரிஷி ஐக்கிய நாடுகள் சபையை மாற்றி அமைக்கணும்னார். அது உலக அரசாக செயல்படவில்லை. அப்படி வந்தாதான் இந்த பொருளுக்காக ஒருத்தன் பறிக்க மாட்டான். அது என்ன செய்யும்? உலகம் முழுதும் இருக்கிற பொருட்களை எந்த நாட்டுக்கு யாருக்கு என்ன வேணுமோ பிரித்து கொடுத்துட்டா, பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வந்து விட்டால் நேர் நிற்கும் நீதி, உல நலம், உலக அமைதி என்னும் சொல் வந்துருமா? உலக அமைதி வந்துடும் அல்லவா? அதான் உலக அமைதி, வேர்ல்டு பீஸ். அப்போ அதுக்கு என்ன வேணும்? வேர்ல்டு கவர்மெண்ட். இதான் மகரிஷி தனி மனித அமைதிக்கும் உலக அமைதிக்கும் தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தவர். யார்? அருள் தந்தை வேதாத்ரி. தன்னை உலக நல தொண்டன் என்று பிரகடனப்படுத்தியவர். இப்போ சொல்லுங்க, தனி மனிதனுக்கு அமைதி வந்துடும். இப்போ நாட்டுக்கு நாடு போர் நடக்குமா? இந்த போர் தளவாடம் உற்பத்தி பண்ணுறதுக்கும் இராணுவ பராமரிப்புக்கும் எவ்வளவு செலவாகுதோ அது அந்த நாட்டு மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு அதை திருப்பி விட்டா எவ்வளவு பொருள் வளம் பெருகும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. வாழ்க்கையில் முன்னேற்றம்னா என்னங்க? வெற்றின்னா என்ன? முதல்ல பொருள் சம்பாதிக்கணும். முன்னேறிய நாடுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க கூட எதுக்கு படிக்கிறீங்க? பொருள் சம்பாதிக்க. புரியுதா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்போ சோதனைன்னா என்ன? உங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்களே,
நீ சாதிக்கணும். என்ன சாதிக்கணும்? ஒன்றும் சாதிக்க வேண்டாம். தொழில் அறிவை கற்றுக்கிட்டா போதும். சரி, உனக்கு முடியல, இன்னொருத்தருக்கு இருக்கு, அவன் கொடுத்துருவான். நீ சாதிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் யாருன்னு தெரிஞ்சிட்டா போதும். நீ கடவுளை அறிந்து விட்டால், நீ மனிதனாகி விட்டால். அப்துல் கலாம் சொன்னார், நம்முடைய கல்விக்கூடங்கள் கல்வியாளர்களை, படிப்பாளிகளை, பட்டதாரிகளை, தொழில் அதிபர்களை, விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கிறது, மனிதனை உருவாக்கவில்லை. புரியுதா? இப்போ அந்த மனிதனை உருவாக்குற கல்வி தான் பிரம்மஞானம். இப்போ நீங்க எல்லாம் மனிதர்கள் ஆயிட்டீங்களா இல்லையா? இதமான மனம், லவ் அண்ட் கம்பேஷன். யாருக்காவது தீங்கு செய்வீங்களா? உங்களுக்கு தீங்கு செய்வீங்களா? பிறர் துன்பப்படுறத பார்த்து உதவாமல் இருப்பீங்களா? இங்க உழைச்சி பொருளீட்டீங்களா? திருடுவீங்களா? நீ திருடுறான், கொள்ளை அடிக்கிறான், கூத்து அடிக்கிறான். பாருங்க, நேற்று யாரோ அமைச்சர் வீட்டில் ஏதோ ஒரு அமைச்சர் வேலூரில் 2 நாளாக ரைடு பண்ணி 8 காரில் அள்ளிட்டு போயிருக்காங்க. இவர் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவன் கண்டெய்னரில் வச்சு கொண்டு போகிறான் பணத்தை ஸ்டேட் பேங்குக்கு. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கிட்ட நாம சிக்கிக்கிட்டோமே. அடுத்த தேர்தலில் ஓட்டு போடும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி போடுங்க, யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குதோ உங்களுக்கு. இல்லைன்னா எப்போ ஓட்டு போடுவீங்களோ அப்போ கொஞ்சம் கவனமாக போடுங்க. இவங்கெல்லாம் யார் நீ பார்த்து திருடர்களாக பார்த்தாத்தி ஓட்டு போடுறது எவனா போடுவானா? என்னுடைய இவன் ஏற்கனவே திருடினவன், இப்போ திருடனுக்கு போடுவீங்களா? இது போதும் எனக்கு. புரியுதா? இப்போ சொல்லுங்க, இதான். அப்போ மக்கள்லாம் எப்படி வாழ்வீங்க? உடல் நலத்தோடும், பொருள் வளத்தோடும், நட்பு நலத்தோடும், மன நிறைவோடும் வாழ்வீர்கள். இதுதான் முழுமை நல வாழ்வு. புரியுதா? அதான உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ப்பொருள் அறிவு. புரியுதா? மெய்ஞானம். அப்போ உடல் நலத்தோடும், பொருள் வளத்தோடும், புகழோடும், மெய்ப்பொருள் அறிவோடும் வாழ்பவனே எப்படி வாழ்வான்? மகிழ்ச்சியாக வாழ்வான். இதான் ஹாப்பி லிவிங், இதான் ஹாப்பி நியூ இயர். வருஷம் நியூ இயர் கொண்டாடணும், இந்த வருஷமாவது ஹாப்பியாக இருங்கன்னு. இப்போ சொல்லுங்க, இன்னையிலிருந்து உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் தானா இல்லையா? குட் 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 குட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இங்கே வந்த பிறகு தான் தெரியும் மாணவர்களுக்கு வகுப்புன்னு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அப்துல் கலாம் மாதிரி நான் மாணவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவரை மாதிரி கடைசியில் என்னுடைய உயிர் போகிறப்போ கூட இது மாதிரி மாணவர்களுக்கு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கும்போது என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று நினைக்கிறேன். புரியுதா? என்ன, நீங்கள் தானே வாழ போகிறவங்க. ஏற்கனவே இருக்கிறது தான் உண்டியாக கிடக்குது அவ்வளவு வீட்டில். வாழ தெரியாமல் வாழுத. வாழ கற்றுக்கொள்ளும் பருவம் வாழ்க்கை கல்வி. புரியுதில்ல? அப்போ இதுக்கு முன்னால் உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுத்தது வாழ்க்கை கல்வி அல்ல, மனவள கலையே வாழ்க்கை கல்வி. இப்போ புரிஞ்சிட்டிங்களா? சரி, இப்போ எதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இறை ஞானம்னா என்ன, இயற்கை தத்துவம்னா என்னன்னு புரிஞ்சு போச்சு. இப்போ அந்த இறை நிலைன்னு சொன்னேன்ல, சுத்தவெளி, அதை பற்றி தெரியணுமில்ல. அப்புறம் சடப்பொருள்கள், அப்புறம் உயிர் பொருள், இதுதான் இயற்கை. சத் சித் அனந்தம்னு சொல்லுவாங்க. இருப்பு, இயக்கம், விளைவுகள். நோயிங், பீயிங், பிகமிங் அண்ட் நோயிங்னு 3ஆக பிரிப்பாங்க. அதில் முதல் பகுதி என்ன? இருப்பு, ஸ்டாட்டிக். தான் இறை நிலை விளக்கம். இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறோம் பாருங்களேன். என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? பிரம்மம் என்றால் என்ன? மேலான அறிவும் ஆற்றலும். ஏன்னா அதுதான் அனைத்தையும் ஆக்கி இருக்கிறது. விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், நிலம், சூரியன், கோள்கள், தாவரம், புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன். இதில் கடைசியில் உருவாக்குனது என்னது? மனிதன். இது ஒரு பெரிய சாஃபிஸ்டிகேட்டட் மிஷின். புரியுதா? இந்த உடலை போல ரோபோ செய்யலாம், மனிதன் செய்வான்.
விஞ்ஞானிகளுடைய அறிவு ரோபோட் செஞ்சிடும், மனிதனை செய்ய முடியுமா? அப்ப இந்த தொழில்நுட்ப அறிஞர்களுடைய அறிவுக்கு மேலான ஒரு அறிவு தான் இதை கட்டியிருக்க வேண்டும். புரியுதா புரியலையா? அவன் தான் இறைவன். முடிஞ்சு போச்சா? அந்த இறைவன் எங்க இருக்கிறான்? நமக்குள்ளே இருக்கிறான். எப்படின்னா, இப்பவும் நாம உண்ணுகிற உணவு இருக்கு இல்லையா, அது ஜீரணம் ஆகுது இல்ல. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்து, குழம்பு, 7 தாதுக்கள் இருக்கு. ஏது தாளுக்கதால் ஆனதுதான் செல், உயிரணு. இப்பவும் உயிரணை, இந்த உயிரணுவை செய்வது யார்? மேடு பை ஹூம்? காட். அது எங்க இருக்குது? எதுவா இருக்கிறது? அவர் பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி. புரியுதா? அதான் மனம். இந்த பயோ மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம உடம்புல இருக்கும் வரையில தான் ஜீரணம் ஆகும். மரணம் வந்தா சிவகாந்தம் இல்லை. அப்ப உணவு ஜீரணம் ஆகுமா? இப்ப சொல்லுங்க, மனிதனுக்குள் இருக்கிற, மனிதனாக இருக்கிறது தெய்வம் எப்படி இருக்குது? உடலாகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது. இது உடலாகவும் உயிராகவும், அதாவது உடலை இயக்கும் சீவகாந்தமாகவும் இருக்கிறது, மனமாகவும் இருக்கிறது. உடல், உயிர், மனம், மனிதன். புரியுது இல்ல? அப்ப நம்மகிட்ட இருக்கா இல்லையா மேலான அறிவு, ஆற்றல்? அணுவையும் அசைக்கிறது, இந்த பூமியை அசைக்குது இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு சுத்து சுத்துது, 1000 மைல் வேகத்தில் சுத்துது. ஒரு செகண்டில் 30 கிலோமீட்டர் போகுது, ஒரு செகண்டில். அப்பதான் 365 நாளில் பழைய இடத்துக்கு வரும். ஐ மீன் ரைட்? அது எது? கடவுள். அது எது? டார்க்னஸ். அப்போ எல்லாம் இந்த பூமியெல்லாம் எதுல நிக்குது? டார்க்னஸ்ல. அப்ப அதான ஆல்மைட்டி. ஐ எம் டூயிங் வெல் பை தி கிரேஸ் ஆஃப் ஆல்மைட்டி தி காட். வாட் இஸ் ஆல்மைட்டி? டார்க்னஸ் இஸ் ஆல்மைட்டி. தட் இஸ் காட். am I right? இந்த நில உலகம் எத்தனை கோடி டன் இருக்கும்? எதுல நிக்குதுங்க? எது தாங்குது? டார்க்னஸ். அதை வந்து பிரணவ சக்தி, காந்த சக்தின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள், நாசா சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க. தி ஹோல் யூனிவர்ஸ் இஸ் பேக்டு வித் மேக்னெட்டிசம். மேக்னெட்டிசம் இஸ் தி chief factor governing all the events in this universe. புரியுதா? அதான் காந்த சக்தி. டார்க்னஸ்ங்கிறதே காந்த சக்தி தான். அது சுழல் அல்ல, அதிர்ந்து கொண்டிருக்குது. வைப்ரேஷன். வைப்ரேஷன் சொல்றீங்கல்ல, இந்த கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்கு, வைப்ரேட்ஸ், அதிர்ந்து கொண்டு இருக்கிறது டார்க்னஸ். அதில் தான் நம்ம கொடுக்க, நம்ம செய்தியெல்லாம் போகுது, ஆடியோ, வீடியோ, மெசேஜ் எல்லாம் போகுது. அது அதிர்றதுனால தான் பூமி சுத்துது, விட்டு விட்டு அழுத்துகிறது. புரியுதா? அப்போ பூமியை சுத்தி விடுறது யாரு? டார்க்னஸ். அப்ப அவனன்றி ஒரு அணுவும் அசையாது, அண்டமும் அசையாது. அதே காந்தம் தான் இப்ப கை அசைக்குது, இருதயத்தை அசைக்குது. புரியுதா? காந்தம் கடவுள் தானே. இப்ப அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இப்ப புரியுது இல்ல? அதான் சூப்பர் கான்சியஸ். சூப்பர் கான்சியஸ் ரத்த உணவை ரத்தமா மாத்துது, சதையா, கொழும்பா, எலும்பா. யாருக்காவது செய்ய தெரியுமா? எந்த லேபிலையாவது? ஒரு கெமிஸ்ட்ரி லேபில், ஒரு பயோ கெமிஸ்ட்ரி லேப் இருக்குல்ல, உணவை கொஞ்சம் கொடுங்களேன், அதை ரத்தமாக மாற்றி கொடு, எலும்பா மாற்றி கொடு, ஒரு செல்லாக செஞ்சு கொடு, எவனா செஞ்சுருவானே. நமக்கு அந்த அறிவு இல்லைப்பா. அந்த அறிவு யாருக்கு இருக்குது? சிவகாந்தத்துக்கு. காட். இதை தாங்க பாருங்க, மேலான அறிவும் ஆற்றலும். தி சூப்பர் கான்சியஸ் வித் சூப்பர் ஃபோர்ஸ் இஸ் காட். சரியா போச்சா? அடுத்தது பாருங்க, இதைத்தான் நம்மளே சொன்னல, தெய்வம், இறைவன், கடவுள், ஆதி, அனாதி, மூலம், அழியாதது, அருவம், புலன் அறிவுக்கு எட்டாதது. வாட் டஸ் இட் மீன்? டார்க்னஸ். சரியா போச்சா? இறைவன் சொல்றோம், கடவுள்னு சொல்றோம், எல்லாம் ஒரே பொருளை தான் இது குறிக்குது. எல்லாம் புரியுதுசா புரியலையா?
இப்போ இதை சொன்ன அறநெறி மலரும், அறம் செய்ய விரும்பு, ஒழுக்கம் கடமை ஈகை அன்பு கருணை எல்லாம் மலர்ந்துருமல்லவா. பாருங்க, அறிவு ஆற்றல் ஓங்கும், ஆணவம் அழியும், நான் வேறு நீன் வேறு, ஈகோ ஆல் ஆர் ஈக்குவல். புரியுதில்ல? இந்த ஆணவம் ஒளிந்துருச்சுன்னா எங்கேயாவது கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வருமா? 2 பேரும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க ஐடியில் போய், 2 பேருக்கும் ஈகோ 6 மாசத்துல பிரிஞ்சு போகுது நிறைய வீட்டில். என்ன ஈகோ? பாருங்க, மாயை பற்று விலகும், மன நிறைவும் அமைதியும் நிலைக்கும், ஜீவ முக்தி, வாழும் காலத்திலேயே அறிவில் முழுமை பெறுகிறான், விடுதலை, பிறவியிலிருந்து விடுதலை, இனி பிறவியில், அதான் மோட்சம். புரியுதா? இப்போ உங்களுக்கெல்லாம் மோட்சம் கேட்க இது கிட்டிருமா இல்லையா? மதங்கள் இந்த டார்க்னஸை என்ன சொல்லி இருக்குது? எல்லாம் வல்லது, யாவும் அறிவது, எங்கும் நிறைந்தது, உருவம் இல்லாத அருவம். சரியா போச்சா? புரிஞ்சு போச்சுல்ல? இப்போ வாட் இஸ் காட்? டார்க்னஸ் இஸ் காட். இதுதான் வற்றாத இருப்புன்னு சொல்றாரு மகரிஷி. வற்றாதது, இருந்தது, இருக்கிறது, இப்படியே இருக்கும். டார்க்னஸ் எவ்வளவு, எது வரைக்கும் இருக்குது? கிடையாது. இது குறைஞ்சு போகுதா? இல்லை. அதுதான் பேர் ஆற்றல்னு பார்த்தோம், அதுதான் பேர் அறிவுன்னு பார்த்தோம், அதுதான் காலத்துக்கெல்லாம் காலம். அது அதிர்வு பார்த்தீங்களா? நுண் அதிர்வு. ஒரு 2 அதிர்வுக்கு இடைப்பட்ட காலம்தான் நுண் அலகுன்னு பேர், டைம், தி லீஸ்ட் டைம். ஒரு விண் தன்னைத்தானே சுற்றுகிறது, அது ஒரு டைம் இல்லைங்களா? ஒரு அதை விட கண் சிமிட்டும் நேரம். நம்ம ஒரு கண் சிமிட்டதுக்குள்ளால விண்ணு பல முறை சுற்றிடுமா. புரியுதா? அப்போ அதே மாதிரி இந்த பூமி சுற்றுது இல்லையா, அதான் 1 வருஷம். புரியுதா? அப்போ காலம்ங்கிறது, காலத்துக்கெல்லாம் காலம் எது? சுத்தவெளி, நுண் அதிர்வு, கண் சிமிட்டும் நேரத்தை விட குறைவு, விண் சுழல்வது. அதான் அதுக்கு பேர் காலம்னு பேர். காலன்னுலாம் சொல்லுவாங்க தெரியுமா? கடவுளை காலன்லாம் சொல்லுவாங்க. காலன் வர்றான், யமன் இப்படிலாம் சொல்லு, காலகாலன், காலமானார். அதான் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா, கடவுள்கிட்ட போயிட்டாருன்னா என்ன ஆனாருன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? அப்போ கடவுளுக்கு இன்னொரு பேர் என்னதுங்க? காலம். இப்போ காலம், பேரறிவு, பேராற்றல், வற்றாத இருப்பு, சரிதானே? அதுதான் இன்னொன்றா மாறுகிறது, விண்ணாகி காற்றாகி நெருப்பாகி. புரியுதில்லை? அதான் தன்மாற்றம், எவல்யூஷன். இப்போ ஜடப்பொருளையும் உயிர் பொருளையும் வடிவ மாற்றங்கள் இருக்குது, குணமாற்றம் இருக்குது இல்லையா? மனிதனுக்கு ஒரு வடிவம், விலங்குகளுக்கு ஒரு வடிவம், விலங்குகள் ஒவ்வொன்றுக்கும், யானைக்கு பூனைக்கு ஒவ்வொரு வடிவம் வித்தியாசம் இருக்கு. கல்லுக்கு ஒரு தன்மை, மண்ணுக்கு ஒரு தன்மை, நைட்ரஜனுக்கு ஒரு தன்மை, ஆக்சிஜனுக்கு ஒரு தன்மை, கார்பனுக்கு ஒரு தன்மை, பொண்ணுக்கு ஒரு தன்மை, வெள்ளிக்கு ஒரு தன்மை இருக்குதா இல்லையா? குவாலிட்டி, தரம், வடிவம், கிறிஸ்டலைசேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன். சயின்ஸில் படிப்பீங்க, ஃபிசிக்ஸில் சொல்லுங்களா? பேட்டர்ன் அண்ட் ப்ரிசிஷன், வடிவம், குணம், ஷேப் அண்ட் இமேஜ். புரியுதில்லை? அதான் இயல்பூக்கம், கூடுதல் அறம். இந்த இறைவன் தான் எல்லா செயலையும் செய்கிறான். மனிதனுடைய செயல் அந்த இறைவனுடைய செயல்களை குறுக்கிடக்கூடாது. குறுக்கிட்டா துன்பம். புரியுதில்ல? இப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, சாப்பிட்ட சாப்பாடை யார் ஜீரணிக்க வைக்கிறா? இறைவன். அடுத்தால எப்போ சாப்பிடணும்? அது ஜீரணித்த பிறகு. ஜீரணம் ஆகிறதுக்கு முன்னாலே 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் திரும்ப 2 போண்டா பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா நோய் வருமா வராதா? இதாங்க மேன் டிஸ்டர்ப்ஸ் நேச்சர். இறைவனிலையுடைய செயலில் மனிதன் குறுக்கிடும் போது துன்பம் வரும். புரியுதா? அப்போ செயலுக்கேற்ற வெளிதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். தீதும் நன்றும் பிறர் தரவார். புரியுதா? இப்போ கணியன் பூங்குன்ற ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும். இப்போ நமக்கு நோய் வருது, எதனால? நாம் செய்கிற தப்பு. இன்னொன்று ஆசைப்படுறோம், அதுவும் ஆசைப்படுற நாம் செய்கிற தப்பு தானே. ஆசைப்பட்டா, எதுக்குமே ஆசைப்பட்டா, பொருளுக்கோ புகழுக்கோ அதிகாரத்திற்கோ புலனின்பத்துக்கோ ஆசைப்பட்டால் மனதுக்கு துன்பம், அனுபவித்தால் உடலுக்கு துன்பம். செயலுக்கேற்ற விளைவு. நீ பிறருக்கு துன்பம் தந்தால் உனக்கு துன்பம் வரும். இதுதான் செயல் விளைவு நீதி. முடிஞ்சு போச்சா? புரியலையா? இதுதான்
இறைநிலையினுடைய 3 திறம் என்று சொல்லுகிறோம். வற்றாயிருப்பு, சொல்லுங்க எல்லாரும், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அதுவே பிரம்மம், அதுவே கடவுள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.